ஓம் சாந்தி. இன்று 20/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். இனிமையான குழந்தைகளே, பகவான் குழந்தைகளை மிகவும் அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, காரியங்கள் ஆகியவை செய்யும் பொழுதும் ஒரு இறைவனின் நினைவு இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் இறைவன் மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இது உங்களுடைய தைரியமாகும். என்னுடைய விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு காரியங்கள் எதை செய்தாலும், காரியங்கள் என்றால் எந்த செயலை செய்தாலும் செய்யும் பொழுது இறைவனுடைய நினைவு இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் இறைவனுடைய நினைவில் செய்ய வேண்டும். சமையல் செய்தாலும் சரி, நடந்தாலும் சரி, சென்றாலும் சரி, வீட்டை விட்டு எங்கு சென்றாலும் இறைவனுடைய நினைவு இருக்க வேண்டும். வீட்டையும் நினைவு செய்யுங்கள். வீடு என்றால் நாம் வசிக்கின்ற வீடு இல்லை, பரந்தாமம். இறைவன் இருக்கின்ற இடம் பரந்தாமம். நாமும் செல்லுகின்ற இடமும் அதுவே இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு. இது உங்களுடைய தைரியம். உங்களுக்கு தைரியம் வேண்டும். தைரியம் இருந்தால் உங்களால் முடியும் என்று இறைவன் தலைப்பில் குறிப்பிடுகின்றார். கேள்வி: தந்தைக்கு மதிப்பு மற்றும் அவமதிப்பு எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? இறைவன், அதாவது தந்தை என்றால் இறைவன். இறைவனுக்கே மதிப்பும் மற்றும் அவமதிப்பும் எப்பொழுது மற்றும் எப்படி ஆகிறது? அதாவது மதிப்பு, அதாவது ரெக்கார்ட் அண்ட் டிஸ்ரெக்கார்டு, இந்த இரண்டு செயல்களும் எப்படி ஆகிறது என்று கேள்வியை இறைவன் கேட்கிறார். பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை, அதாவது இறைவனை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மதிப்பு கொடுக்கிறீர்கள். இறைவனை நல்ல முறையில் நினைவு செய்யும் போது மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரமில்லை என்று கூறுகிறீர்கள் என்றால், ஒருவேளை இறைவனை நினைவு செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் இது அவமதிப்பது போலாகும். இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை என்று நினைத்தாலே அவமதிப்பாகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பு அல்ல, இதுவே தங்களை தாங்களே அவமதிப்பதாகும். இது இறைவனை அவமதிப்பதில்லை, தங்களை தானே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவர் ஆகாதீர்கள். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தம் ஆகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் பிரசித்தமானவர் ஆகுங்கள். நினைவு சாட் வையுங்கள். நினைவு சாட் வையுங்கள். நினைவினால்தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகிவிடும். நினைவினால்தான் ஆத்மா சதோ பிரதானம், அதாவது உயர்ந்த நிலைக்கு வரும் என்று இறைவன் கூறுகின்றார். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். அதாவது தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டியவை. அதாவது 1.1 சர்வ சக்திவான் தந்தையிடம் சக்தி பெற வேண்டும். சர்வ சக்திவான் யாரு? இறைவன். சர்வ சக்திவான் என் தந்தை இறைவனிடமிருந்து சக்தியை பெற வேண்டும் என்றால் நினைவின் சாட்டை அதிகரிக்க வேண்டும். நினைவின் சாட்டை அதிகரிக்க வேண்டும். சார்ட் என்றால் காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் என்னென்ன செய்கின்றோம் என்று சார்ட் இருக்கிறது. அதற்காக தனியாக சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை நீங்கள் தயாரித்து அந்த சார்ட்டினுடைய இதை அதிகரிக்க வேண்டும், பதிவை அதிகரிக்க வேண்டும். நினைவிற்கான பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டும். நினைவிற்காக பல்வேறு யுக்திகள் இருக்கின்றது. நாம் மறந்து விடுவோம், ஞாபகம் இல்லாமல் இருப்போம். நினைவு அற்ற நிலையில் இருக்கும்போது அதை நினைப்பதற்காக பல யுக்திகளை கையாள வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். தனிமையில் அமர்ந்து குறிப்பாக சம்பாத்தியம் சேமிப்பு செய்ய வேண்டும். தனிமையில் அமர்ந்து சம்பாத்தியம் சேமிப்பு செய்ய வேண்டும். சம்பாத்தியம் பண்ணினால்தான் நீங்கள் சேமிக்க முடியும். அதற்காக தனிமையில் அமர்ந்து சம்பாத்தியமும் பண்ணி சேமிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். 2வது பாயிண்ட், சதோ பிரதானம் ஆவதற்கான அக்கறை கொள்ள வேண்டும். சதோ பிரதானம் ஆவதற்கான அக்கறை என்றால் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான அக்கறை நமது மீது இருக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தவறு செய்யக்கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. அகங்காரம், நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது. சேவையிலும் ஆர்வம் கொள்ள வேண்டும். சேவை செய்ய வேண்டும். இந்த சேவை என்றால் இறைவனுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் படிக்கின்ற பதிவை பிறருக்கு பதிவிட்டு அனுப்ப வேண்டும். மற்றவருக்கு சொல்ல வேண்டும். மற்றவர்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஞானம், இந்த ஞானத்தை முரளியை பிடித்து அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் சேவை.
கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். எப்பொழுதும் நினைவு இறைவன் இறைவன் என்ற நினைவில் இருக்க வேண்டும். வரதானம், அடுத்த பாயிண்ட் வரதானம். அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து, அனைத்தையும் இறைவனுக்கு ஒப்படைத்து, தாமரை மலருக்கு சமமாக விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. அதாவது அனைத்தையும் இறைவனுக்கு ஒப்படைத்து, தாமரை மலருக்கு சமமாக ஞாரா பியாரா, அதாவது விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. இதனுடைய விளக்கம், தந்தையின் உடையவர் ஆகிவிடுவது என்றால் அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். தந்தையிடம் கொடுத்து விடுவது. டபுள் லைட் என்பதன் அர்த்தமே அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து விடுதல். இந்த உடல் கூட எனது கிடையாது. இந்த உடல் கூட எனது கிடையாது. உடலே இல்லை என்றால் இது மற்றது என்ன? உடலும் உனது, மனதும் உனது, செல்வமும் உனது என்பதே உங்கள் அனைவரின் வாக்குறுதியாகும். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். உனது மனமும் உனது செல்வமும் உனதே என்பது உங்கள் அனைவரின் வாக்குறுதி. நீங்கள் அப்படி நினைத்து எல்லாமே நமக்கு என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அது நம்முடையது அல்ல. அந்த உடலும் நம்முடையது அல்ல. எல்லாமே உனது என்று கூறிவிட்டிருக்கும் பொழுது இனி இந்த விஷயத்தில் சுமை. எனவே தாமரை மலரின் உதாரணத்தை நினைவில் கொண்டு எப்பொழுதும் விலகியும் பிரியமானவருமாக இருங்கள். அதாவது ஹிந்தியில் சொல்வதென்றால் ஞாரா பியாரா. அப்பொழுது டபுள் லைட் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். ஆத்மீகத்தின் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களை உடலின் நினைவிலிருந்து உருக்கி விடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் ஆவார்கள். அதாவது ஆன்மீகம், ஹிந்தியில் ருகானியத். ஆணவம் என்றால் ரோக். அதாவது ஆன்மீகத்தின் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களை உடலின் நினைவிலிருந்து உருக்கி விடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள். மகாபாரதத்தில் பாண்டவர்கள், கௌரவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? மகாபாரதத்தை கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சேர்ந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாமும் மாற்றிக்கொண்டு, அவர்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார், ஏன் அனுபவித்தார்கள். 5 பேர் பாண்டவர்கள், 5 பேர். அவர்கள் கௌரவர்கள் 100 பேர். எதிர்கோஷ்டி 100. இவர்கள் 5 பேர். எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதிலும் முடிவில் வெற்றி பாண்டவர்களுக்கு கிடைத்தது. 5 பேருக்குத்தான் வெற்றி கிடைத்தது. எவ்வளவோ அவமானங்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் சந்தித்து தாங்க முடியாத துன்பங்களையும் தாங்கி கடைசியில் வெற்றி பெற்றவர்கள் பாண்டவர்கள். 5 பேர். 5 பேர். அவர்கள் 100 பேர்கள் ஜெயிக்க முடியவில்லை. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. இது கடவுளுடைய தீர்ப்பு. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு அறிவில்லாத ஞானிகளாக நாம் இருக்கின்றோம். அனைவரும் ஞானிகளாகி எல்லா கதைகளையும், எல்லா காவியங்கள், புனையப்பட்ட காவியம், மகாபாரதம் ராமாயணம் புனையப்பட்ட காவியம். அதை படித்து ஏன் படிக்க வேண்டும் என்றால் உங்களை போன்ற அஞ்ஞானிகளுக்கு தெரிவிப்பதற்காக, நாம் இப்படி வாழணும், இப்படி தான் வாழணும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த மகாபாரதம் ராமாயணம் புனையப்பட்ட காவியம், புனையப்பட்டது, சொல்லப்பட்ட கதை. அதாவது ஏன் இப்படி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு சின்ன கதையை சொல்லி புரிய வைப்பதற்காக, இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக மகாபாரதமும் ராமாயணமும் எழுதப்பட்டது என்பதை ஞானிகளுக்கு தெரியும். அஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாணி முரளி மூலமாக இறைவன் மகா வாக்கியங்களை கொடுக்கின்றார். படித்து பயன்பெறுங்கள். திரும்ப படிங்கள். இன்றைய டேட் 20/8/2024. இந்த டேட்டில் நீங்கள் போய் யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என்று டைப் படித்தால் உங்களுக்கு இப்போ நான் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்.
நன்றி. ஓம் சாந்தி.